வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப லக்னம். லக்னத்துல கேது 7 டிகிரி, குரு வந்து இங்க 1 டிகிரில இருக்காரு, சனி வந்து 9 டிகிரி, இங்க புதன் வந்து 22, சுக்கிரன் 23, செவ்வாய் 0 டிகிரி, இங்க ராகு வந்து 7 டிகிரி, சூரியன் வந்து இங்க 10 டிகிரி, சந்திரன் வந்து 11 டிகிரில இருக்காங்க. ராசி வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைங்களேன், ராசி வந்து துலா ராசி. லக்னத்துல கேது, லக்னாதிபதி சனி வந்து இங்க 3ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டுல இருக்கிறாரு. லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதி நீச்சம் அடைந்தாலும் சந்திரனோட பார்வையில சுபத்துவமா தான் இருக்கு. ஓரளவுக்கு சனிக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஓரளவுக்கு தனி புத்தனோட பார்வையாச்சும் இருக்கணும், ஓரளவுக்கு சுபத்துவமாச்சும் இருக்கணும். சுபத்துவம் இருந்தாதான் வந்து ஓரளவுக்கு அவர் நல்ல பலன்கள் வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து. லக்னாதிபதி நீச்சம் பண்ணாலும் ஒரு 40 வயசுக்கு மேலதான் முன்னேற்றம். ஏன்னா அங்க லக்னாதிபதி வலு இல்லாத தன்மையில இருக்கிறாருல, அதனால வந்து இங்க நீச்சம் அடைஞ்சாலும் வந்து சந்திரனோட பார்வையில வந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கிறாரு. இவங்களோட கேள்வி என்னன்னா வந்து இவங்களுக்கு ஏழுல வந்து ராகு இருக்குது, 7ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல வந்து இங்க ராகுக்கு எது தோஷம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இங்க வந்து உங்களுக்கு சூரிய தசையே இல்லை, சூரிய தசை வந்து 85 வயசு 90 வயசு கிட்டதான் வரப்போகுது. அப்படிங்கும்போது இந்த சூரிய தசை வரும்போதுதான் 7ஆம் அதிபதி வந்து இங்க சூரியனா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி சூரியன் வந்து இங்க ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சூரிய தசை வரும்போதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கெடுபலன்கள்லாம் வர அமைப்பு. அப்போ உங்களுக்கு சூரிய தசையை வரப்போறது கிடையாது. இப்ப இவங்களுக்கு நடக்கிற தசை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரு தசை தான் நடக்குது. குரு தசை முடிய போகுது, குரு தசை கடைசி புத்தி முடிய போகுது. அடுத்தது வரப்போகுது உங்களுக்கு சனி தசை தான். அப்ப இவங்களுக்கு குரு தசை தான் வரப்போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி தான் அந்த மாதிரி இருக்காரு. அப்படின்னா கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் இங்க வந்து நல்லதான் நடக்குது. வளர்பிரி சந்திரனோட வீட்டுல இங்க வந்து சுக்கிரன் வந்து இங்க செவ்வாயோட சேர்ந்து பிருகுமங்கல யோகத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து கலத்திரக்காரர்கள் உங்களுக்கு நல்லதா இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து 6ஆம் இடம்ன்றது அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு மட்டும் அது 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் இல்லை. இப்போ இங்க வந்து சுக்கிரன் கலத்திரக்காரகன் சுக்கிரன் வந்து இங்க நல்லதா இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு இங்க ராகு கேது தோஷம்லாம் வந்து இங்க ஒன்றும் பெரிய அமைப்பா இல்லை. ராகு தசையும் முடிஞ்சு போச்சு. ஒன்னும் ராகு தசை இருந்தாலும் ராகு தசை முடிஞ்சு போச்சு. சூரிய தசை 85 வயசுலதான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நடக்கிற தசா புத்திகள் தான் வந்து சம்பவங்களே தீர்மானிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது தோஷம் அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்னத்துல ராகு இருக்குதா, 7ல ராகு இருக்குதா, 2ல ராகு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த தோஷங்கிறதே கிடையாது. கலத்திரக்காரகன் சுக்கான் வந்து இங்க நல்லதா இருக்கிறாரு. இப்போ வந்து அவங்களுக்கு குரு தசை முடிய போகுது. அடுத்து வர்றது இவங்களுக்கு வந்து சனி தசை நடக்குது. சனி தசைக்கு அப்புறம் புதன் தசையும் வரப்போகுது. புதன் தசை 5க்கும் 8க்கும் உடையவர். உங்களுக்கு வந்து புதன் தசை நல்லதா இருக்க போகுது. வருகிற தசை எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல தசையா தான் வருது. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு தான் வந்து. சுக்கிரன் வந்து இங்க கலத்திரக்காரகன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு, 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்போ 3ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்தா என்ன, திருமண அமைப்புகள் தான் கூடி வரும். ஏன்னா 3ஆம் அதிபதி செவ்வாய், செவ்வாய் வந்து நீச்சமா இருந்தாலும் வந்து சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமா தான் இருக்கு. ஒரு கிரகம் நீச்சமாயிட்டாலே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது வந்து கொடுக்கும். அது பாவத்துவமாவதா சுபத்துவமாவதான்றதுதான் பாயிண்ட். இங்க வந்து சுபத்துவமா தான் இருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு தான். திருமணம் வந்து நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து. அந்த சுக்கிரனுக்கு செவ்வாயோட சேரலாம் பிருகுமங்கல யோகம். அங்க சுக்கிரனுக்கு வந்து பாவத்துவம் தான் அடையவு. சுக்கரனோட ராகு சேருது, சுக்கரனோட சனி சேருது, சுக்கரனோட செவ்வாய் சனி 2மே சேரக்கூடாது, சுக்கரனோட செவ்வாய் மட்டும் சேரலாம். அப்படிங்கிற அமைப்பு வந்து நல்ல அமைப்பு. இங்க சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்துதான் இருக்கு. அப்படிங்கும் போது 5ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம். ஏன்னா இதெல்லாம் கலந்து தானே செய்யணும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறாரு, 3ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறாரு, இங்க 10ஆம் அதிபதியோட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிற அமைப்புல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். வீடு, வாகனம், வண்டி, சொகுசு தன்மை, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சுக்கர தசையெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து. சுக்கர தசை இப்போதைக்கு வரப்போது கிடையாது. இவங்களுக்கு வந்து இப்ப சனி தசை தான் நடக்க போகுது. சனி தசை என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி தசை. இந்த சனியும் பாவத்துவம் அடையல, இதுதான் பாயிண்ட். ஒண்ணு 7ஆம் அதிபதி பாவத்துவமா இருக்கிறாரு, அந்த 7ஆம் அதிபதி தசை வரல.
ராகுவோட தசையும் சின்ன வயசுல முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு நடக்கிறது வந்து குரு தசை தான் எண்டில் இருக்காங்க. அடுத்து வர சனி தசை. சனி தசை வந்து இவங்களுக்கு லக்னாதிபதி தசை தான். சந்திரனோட பார்வையில சுபத்துவமா தான் இருக்கிறாரு. அதனால இந்த 19 வருஷமும் ஓரளவுக்கு போகும். ரொம்ப வந்து கெடுக்கிற தன்மையும் இல்லை, ரொம்ப ஓவரா கொடுக்குற தன்மையும் இல்லை, நார்மலா போகும். அடுத்து வர புதன் தசை நல்லா இருக்கும். ஏன்னா வந்து புதன் வந்து 5ஆம் அதிபதி ஆகி இங்க சுக்கரனோட சேர்ந்திருக்கிறாரு. 4ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆதிபத்திய நன்மைகள் வந்து புதன் திசையில வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 5ஆம் அதிபதியாக கூட சேர்ந்திருக்கிறதுனால சுக்கரனோட சேர்ந்த அதிர்ஷ்டத்தினால வீடு அமைஞ்சது, அதிர்ஷ்டத்தினால வாகனம் அமைஞ்சது, அதிர்ஷ்டத்தினால பொருள் சேர்ந்தது. இது எல்லாமே வந்து புதன் திசையில அடுத்து வரப்போகுது. எப்பவுமே வந்து இந்த ராகு கேது இருக்கு, ராகு கேது வந்து பீடிச்சிருக்கு 7ஆம் அதிபதிய, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்றதுனால வச்சு நம்ம ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. அது வந்து கரெக்டா பார்க்கணும். அந்த தசாபுத்திகள் வருதா, இந்த 7ஆம் அதிபதி கிரகமான தசை வருதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அங்க ராகுக்கு எது தோஷம் இருக்குது, எடுத்த உடனே எடுத்த எடுப்புல வந்து எல்லாருக்கும் இது மாதிரி தான் பார்த்து வந்து பலன் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. வந்து இங்க அவங்களுக்கு சுக்கரம் நல்லாவே இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை வந்து சுமூகமா போகக்கூடிய அமைப்பு தான் வந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 9940070010 அந்த நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.